ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், இடிஞ்சு போன தேவாலயம், சிதிலமடைஞ்ச வீடுகள், மக்கள் வாழ தகுதியில்லாத நகரம் அப்படிங்கிற பெயரோடு இருக்கிற தனுஷ்கோடியில் நான் இப்போ நிற்கிறேன். ஒரு புயல் தாக்குனதுனால இப்போ இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த தீவு பண்டைய காலத்தில் இலங்கைக்கு வாணிபம் செய்ய ஒரு வர்த்தக துறைமுகமாக இருந்திருக்கு. சங்க காலம் தொட்டே இந்த தனுஷ்கோடிக்கு பாரத தேசத்தில் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ராமாயணம் காலத்தில் ராமர் இங்கேருந்து தான் இலங்கைக்கு பாலம் கட்டினார் அப்படிங்கிறது இந்து மத நம்பிக்கை. காலத்தில் இந்த தனுஷ்கோடியோட பேர் தொன்முது கோடி. கோடி அப்படிங்கிறது முனை அப்படிங்கிறத குறிக்கும். கடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலமுனை அப்படிங்கிறது இதன் பொருள். சங்க காலத்துக்கு அப்புறமா இது தனுஷ்கோடி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. தனுஷ் அப்படிங்கிறது வில்லை குறிக்கும். வில் போன்ற வளைந்த நீள கடற்கரையை கொண்டிருப்பதால் தனுஷ்கோடி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இது பண்டைய காலத்தில் பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்திருக்கு. இப்படி ஏகப்பட்ட வரலாறு கொண்ட இந்த தனுஷ்கோடி 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23 மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் கரையை கடக்கும் பொழுது ஏற்பட்ட ராட்சத அலையினால் ஊருக்குள்ளே தண்ணி புகுந்து இந்த தனுஷ்கோடி நகரமே மொத்தமாக கடல் கொண்டு போயிடுச்சு. மேலும் புயலால் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழக அரசு இந்த ஊரை வாழ தகுதி இல்லாத நகரமாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரதுனால மீண்டும் நிறைய மீனவர்கள் இங்கே தங்கியிருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கிறாங்க. இந்த தனுஷ்கோடியோடைய வரலாறையும் புயல்னால இது எப்படி அழிஞ்சுது, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் மக்களே.